ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 to 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா, நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வரமிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி துவரம்பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம், இல்லை ஊற வைக்காமல் இருக்கலாம். சில பேர் பச்சரிசி இல்லைன்னா வந்து இது கூடவே கடலைப்பருப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. துவரம்பருப்பே வந்து இதுக்கு சூப்பராக போதும். ஸோ அதனால் நான் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மோர் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போங்க கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயிர் வந்து மொதல் நாளே பெறையூற்றி அதை வெளியே வச்சுடுங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம இதை மோர் குழம்பு செஞ்சுக்கலாம். ஏன்னா புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சோண்டு இப்போ அரைக்கும் போதே லைட்டாக புளி வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை மூடி அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், கொத்தமல்லி, இது கண்டிப்பாக சீரகம் போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வணக்கக்கூடாது, பச்சையாக அரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பல்லு பூண்டு, சில பேர் இஞ்சி ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி பூண்டு ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வாஷ் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும், குறைன்னு அரைக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். மோர் குழம்புக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். நமக்கு வந்து மோர் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து மேலே தண்ணியாகவும் கீழே வந்து அந்த திப்பியாக இருக்கும். அப்புறம் மல்லிகைலாம் போட்டிருக்காங்காட்டி நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக இருக்கு இல்லையா, இதுக்கு கண்டிப்பாக மஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியாக அரைச்சா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மோர் குழம்பு சாப்பிடும்போது அங்கங்கே சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். புளி வச்சு அரைச்சிக்கோங்க. நான் வந்து ரெண்டு தயிர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து அதுக்கு முத நாள் போட்ட தயிரும், இன்னொன்று வந்து நேற்று போட்ட தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் புளிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து புளி யூஸ் பண்ணல. ஸோ இப்போ இதில் வந்து மோர் குழம்புல வந்து சில பேர் வெண்டைக்காய் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தண்ணியில் புளி ஊற்றி அதை வேக வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அந்த பிசு தன்மையெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீர்க்காயான பூசணிக்காய் யூஸ் பண்ணலாம், சௌ யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வடை செஞ்சு அதில் போட்டு மசால் வடை மாதிரி செஞ்சு அது கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சும்மா சிம்பிளான மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து ஆப்ஷனாக நீங்கள் எந்த காய்கறி கூட நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். வெள்ளரிக்காய், பூசணிக்காய், இதெல்லாமே நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மோர் வந்து ரெடி பண்ணி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். மோரை வந்து கொதிக்க விடக்கூடாது, ஓகேங்களா? மோர் குழம்பு செய்யறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அந்த ஃப்ளேவர்க்கோசரம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போட்டால் போதும். வரமிளகா இதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. ஜஸ்ட் கடுகு போட்டால் போதும். நம்ம வரமிளகா தாளிக்கும் போது நம்ம அந்த குழம்புல வந்து அந்த கலர் மாறும். ஸோ அதனால் நம்ம கடுகு மட்டும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம மோர் அரைச்சி, அதாவது மோர் கடைஞ்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது பொறுமையாக வெடிச்சதுக்கப்புறமா நம்ம மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அரைக்க வைக்கிற மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. மோர் நம்ம சிலுக்கும் போது அதுக்கும் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதனால அளவான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக. நம்ம துவரம்பருப்பு, கொத்தமல்லி போட்டுட்டாங்காட்டி அதே வந்து நல்லா கெட்டி கொடுக்கும் மோர் குழம்புக்கு. பச்சரிசி போடணும்னு அவசியம் இல்லை. சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க. கடலைப்பருப்பு போட்டோம்னா ரொம்ப மங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் துவரம்பருப்பு மட்டும் அளவான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால துவரம்பருப்பு யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு நிறைய வேரியேஷன்ஸில் இருக்குது. நான் இது ஒரு டைப்பில் நான் செய்வேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். பச்சை மிளகா, இஞ்சி,
அப்புறம் சீரகம், தேங்காய் இதை மட்டும் அரைச்சி ஊற்றி மோர் குழம்பு தாளிப்பாங்க. அது ஒரு வேரியேஷன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் சரியாக எடுத்து அது ஒரு வகையான வேரியேஷன். பச்சரிசி போடுறது ஒரு வேரியேஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கும் மோர் குழம்புல. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வேரியேஷன். ஸோ இதுலேயே வந்து லைட்டாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணல. ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ இது நல்லா வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன். அந்த லைட்டான கலர் நல்லா இருக்கும். ரொம்ப டார்க் மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கெட்டி கொடுக்கலையா, ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகணும். ஸோ அதனால தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம். இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா அந்த டைமில் வந்து நம்ம மோர் ரெடி பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஆடையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோர் சிலுப்புங்க. அந்த ஆடையோடு வந்து சிலுப்புனீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மோரோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேலே இருக்கிற ஆடையை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தயிரை மட்டும் நீங்கள் வந்து சிலுப்புங்க. சிலுப்பு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மோரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் மோர் வந்து அடித்து எடுத்துட்டேன். ஸோ நல்லா கொஞ்சம் கெட்டியான மோர் எடுத்துட்டேன். தண்ணியை ஊற்றலை, தயிர் மட்டும் அடித்து இந்த மாதிரி மோர் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ உப்பெல்லாம் இது கடைசி ஊற்றிட்டு நம்ம உப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ இதில் சில பேர் மஞ்சத்தூள் இப்போ போடுவாங்க. நான் அதுலேயே போட்டங்காட்டி நான் இதில் மஞ்சத்தூள் போடல, வெறும் மோரை மட்டும் அடித்து வச்சுருக்கேன். கெட்டியான மோர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். அது ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து மோரை அடித்து வச்சுட்டேன். ஸோ கெட்டியான மோர் அடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, ரொம்ப தண்ணியாக இல்லை, கெட்டியான மோர். புளிப்பு பத்தலைன்னா மசாலாலேயே நீங்கள் கொஞ்சம் புளியை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். உப்பு வந்து நான் ஆட் பண்ணல, மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி மசாலாலேயே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதை மோரை ஆட் பண்ணி கொதிக்க விடாமல் நுர வரும்போது ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் மோர். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நுர வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து திரிஞ்சு போயிடும், அதாவது கெட்டு போன மாதிரி இருக்கும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட். ஏன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா வேகுது. ஸோ பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போய் நல்லா ரெடியாக இருக்குது. திக்காக இருக்கு இல்லையா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். ஏன்னா நம்ம மோர் ஊற்றினதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம மோர் எடுத்து இதில் ஊற்றலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு மோர் குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நான் அதில் வந்து மோர் ஊற்றுற சிம்மரில் வச்சுக்கோங்க. மோர் ஊற்றினோடனே செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. உங்களுக்கு எவ்வளோ மோர் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. மசாலாவும் அரைக்கும் போது அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மோர் குழம்பு வேணுமோ, எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அந்த லைட் எல்லோ கலர் வந்து நமக்கு வந்து லைட்டாக அந்த நுர வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா சூப்பராக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மோர் குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நான் அதனால தான் வந்து மசாலாவுக்கு அளவான தண்ணி ஊற்ற சொன்னேன். நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஸோ துவரம்பருப்பு ஆல்ரெடி நல்லா கெட்டி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கலர் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இறக்கும் போது நல்லா கலராக இருக்கும். லைட்டான மஞ்சள் கலராக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நுர கட்டிடுச்சு, பபிள்ஸ் லைட்டாக தெரியுது இல்லையா? ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை லைட்டாக போட்டோம்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.